வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டன்ட். அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்இபிக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது இந்த என்னுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது முன்னாடியே கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோக்களில். நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு 300 கொஷின்னு, கிட்டத்தட்ட 10 யூனிட்டுக்கு 3000 கொஷின் எம்சிக்யூ கொஷின் டைப்லேயும் கொடுக்குறோம். ப்ளஸ் தியரிக்கல் டைப். அதாவது இப்போ ஒரு 40 நாள் இருக்குது, நான் ஃபுல் டைமாக லீவ் போட்டு நான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக தியரி டைப் அப்படின்றது யூஸ் ஆகும். இல்லை நான் ஏதாவது ஒர்க்குக்கு போகிறேன், காலையில் 1 ஹவர் ஈவினிங் 1 ஹவர் படிக்க முடியும், அதுக்கு மேலே எனக்கு டைம் இருக்காது அப்படின்றவங்களுக்கு அந்த 3000 கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3000 கேள்விகள்லேருந்து ஒரு 150க்கு மேலே கேள்விகள் அப்படின்றது கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு 40 நாள் தான் இருக்குது, நம்மளால் ஒரு நல்ல மார்க் வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த 40 நாளில் நம்ம படிக்க முடியுமா அப்படின்றது. அதாவது படிக்கிறது, மார்க் வாங்குறது அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும், நீங்கள் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நமக்கு இப்போ ஒரு கட் ஆஃப் ஒரு 150 ஒரு 120 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளாக 120 அப்படின்னு கட் ஆஃப் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 120 நம்ம தொடணும். அதுக்கு தான் நம்ம படிக்கணுமே தவிர ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதுக்கு நான் படிக்கிறேன், ஃபஸ்ட்டு மார்க் நான் வாங்க போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்கவே வேணாம். ஸோ நீங்கள் எதுவுமே படிக்கலை, நான் அப்படியே போய் பிளாங்காக எக்ஸாம் எழுதுகிறேன், அப்படி எழுதினாலும் உங்களுக்குன்னு ஒரு சில மார்க் வரும். அங்கே எதுவுமே இல்லாமல் ஜீரோன்னெலாம் வரப்போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு 5, 10, 20, 50, 100, 120, 130 ஏதோ ஒன்று வாங்குவீங்க. சரி, எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு 120 வாங்குறீங்கன்னு வச்சிங்க, கட் ஆஃப் 125 அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த 5 மார்க்குக்கு தான் நம்ம இப்போ எஃபர்ட் போடணும். நீங்கள் என்னென்னா நான் 125க்குமே படிக்க போகிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி போய் எக்ஸாம் எழுதினாலும் உங்களால் ஏதோ ஒரு மார்க் வாங்க முடியும். ஒரு 110, 100 ஏதோ ஒரு மார்க் வாங்குவீங்க. அந்த மார்க்கிலேருந்து கட் ஆஃப்குள்ளே வர்ற மாதிரி மார்க்கை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மெட்டீரியல் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ கடைசி நாள் தேர்வு முடிக்க போகிற கடைசி நாள் வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஒன்லைனர் கொஷின் ஆன்சர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஷினு, அதுக்கான ஆன்சர் அப்படின்றது கீழே கொடுத்துருப்போம். ஸோ டைரெக்டாக நீங்கள் இந்த கொஷினு, இதில் இருக்கிற ஆன்சர், இதை மட்டும் படித்தாலே போதும். இதை தாண்டி ஒன்றும் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேபி நான் ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருக்கிறேன், ஃபுல் டைம் எனக்கு டைம் என்னால் ஒதுக்க முடியும் அப்படின்ற நபர்கள் மட்டும் தியரி புக்ஸ் வாங்கி படிங்க. நீங்கள் தியரி புக்ஸ் வாங்கினாலும் அதே அமௌண்ட்டு தான், இல்லை எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ் வாங்கினாலும் சேம் அதே அமௌண்ட்டு தான். அமௌண்ட் அப்படின்றதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பின்னாடி அதில் எவ்வளோ அமௌண்ட் வரும் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்ற சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணினாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு தேவையான ஒரு 1700 வேக்கண்டில் ஒரே ஒரு வேக்கன்சி, நம்ம அதை அடித்து உள்ளே போகணும். அவ்வளோதான் விஷயமே தவிர நம்ம எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா இருக்கிறது ஒரு நியாயம்தான். அந்த ஒரு டேட்டாஸ் தெரிஞ்சிச்சுன்னா இதில் ட்ராபேக்ஸும் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா டேட்டாஸ் பார்த்தோம்னா பயம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வரும். ஐயோ இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு பயம் ஒன்று வரும், அது ஒன்று இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு என்னென்னா அந்த டேட்டாஸ் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ இருக்கிற தேர்வுகளுக்கெல்லாம் 100 கணக்கிலேயோ 1000 கணக்கிலேயோ யாரும் அப்ளிகேஷன் போடுறதில்ல, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஓரளவுக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது இதில் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நிறைய க்ரிட்டீரியா இருக்குது. ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ குரூப் 4 தேர்வு மாதிரியெல்லாம் இதில் காம்படிஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது, இருக்க போகிறது இல்லை. அதில் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரி கூட இருக்கலாம் காம்படிஷன். அது என்ன எவ்வளோ அப்படின்றது அஃபிஷியலாக வரல. அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ அதனால் காம்படிஷன் இவ்வளோ இருக்குது, இதனால் நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லாருடைய மனநிலையும் நம்மளால் முடியாது அப்படின்ற மனநிலையில் தான் இருக்காங்க. அந்த எல்லாருமே தேர்வு எழுத போகிறது, இப்போ ஒரு 50,000 பேர் தேர்வு எழுதுகிறாங்கன்னு வச்சுங்க, 50,000 பேருமே ஐயோ நம்மளால் முடியாது போல இருக்கே அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் அந்த 50,000த்தில் இருந்து தான் 1700 பேர் வேலைக்கு போக போகிறாங்க. அந்த முடியாதுன்னு நினச்ச மனநிலையில் இருக்கிற நபர் தான் வேலைக்கும் போக போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த முடியாது அப்படின்றத நிறுத்திட்டு
நம்ம என்ன படிக்கணும், எதை படித்தா வேலை கிடைக்கும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேலைக்கு போக பாருங்கள். இதில் வந்துட்டு இப்போ இந்த மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு பேப்பர் 1 அப்படிங்கிறது முழுக்க பிடிஎஃபாக கொடுத்துருவோங்க. அடுத்து வந்து பேப்பர் 2 புக்காக கொடுக்குறோம். அதாவது பேப்பர் 2ல் 2 டைப் இருக்குது. ஒன்று தியரி டைப்பு, இன்னொன்று எம்சிக்யூ. எம்சிக்யூனா 3000 கொஷின் வரும். தியரினா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே, ஒரு லைன் கூட விடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துடும். ஆனால் எம்சிக்யூ அதில் வந்து என்னென்னா ஒரு 90% டாபிக் வந்து அதில் கவர் பண்ணியிருப்போம். ஒரு சில ரொம்ப சின்ன மைனூட்டான ஒரு கேள்விகளை நம்மளால் வந்து அதில் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். அந்த மாதிரி ஒரு 90% வந்து எம்சிக்யூவில் கவர் ஆகிடும். 3000 கொஷின் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு அதில் 200 கொஷின் சாலிடாக வந்துடும். அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் தியரியாக வேணும், நான் தியரியாக படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்ற நபராக இருந்துச்சுன்னா தியரி வாங்கிக்கிங்க. ரெண்டுமே, அதாவது ஒன்று பிடிஎஃப், இன்னொன்று புக்கு. அது தியரி புக்காக இருந்தாலும் சரி அல்லது எம்சிக்யூ புக்காக இருந்தாலும் சரி. ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து 1500 வரும். வித் கொரியர் சார்ஜோடு தான். கொரியர் சார்ஜும் இதிலேயே தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த பேமெண்ட்டும் கிடையாது. இல்லை எனக்கு புக்ஸு ரெண்டுமே வந்து புக்ஸாக வேண்டாம், எனக்கு ரெண்டுமே பிடிஎஃபாக வேணும், அதாவது பேப்பர் 1க்கும் பிடிஎஃப் வேணும், பேப்பர் 2க்கும் பிடிஎஃப் தான் வேணும் அப்படின்னா 800 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ 800 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே சேம் மெத்தடு தான். தியரி டைப் இதுவாக இருந்தாலும் சரி, அதாவது பேப்பர் 2 வந்து தியரி டைப்பாக இருந்தாலும் சரி, எம்சிக்யூ டைப்பாக இருந்தாலும் சரி 800 ரூபாய் தான் வரும். சேம் இதே தான். உங்களுக்கு இந்த கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, 9500961475 அப்படின்ற நம்பர். இந்த நம்பர் தான் ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர். இதே தான் வாட்ஸ்அப் நம்பரும். புக்ஸு வேணும்னா அதற்கான அமௌண்ட் 1500 ரூபாய் பே பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். இல்லை புக்ஸ் வேணாம் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அதற்கான அமௌண்ட் 800 ரூபாய். அந்த 800 ரூபாய் பே பண்ணிவிட்டு நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் அப்படின்றத கொடுத்துருவோம். பிடிஎஃப் அப்படிங்கிறதுனால வித்தின் 2 மினிட்ஸில் கிடச்சிடும். இல்லை புக்ஸ் வேணும் அப்படின்னா பேப்பர் 2க்கு அதில் எந்த புக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. ரெண்டுத்துலேயுமே அதே தான். எம்சிக்யூ டைப் வேணுமா அல்லது தியரி டைப் வேணுமா அப்படிங்கிறத மட்டும் மெசேஜில் சொன்னீங்கன்னா நம்ம அதற்கான மெட்டீரியல் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதனால் தயவு செஞ்சு படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து இந்த தேர்வுக்கு வரப்போகிறாங்க, எவ்வளோ பேர் எழுத போகிறாங்க அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் தேர்வில் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த தேர்வு, அதாவது தேர்வை முடிக்கிறோம், இன்னும் 40 நாள் இருக்குது. தேர்வை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் யோசிங்க, என்ன வேணால் பேசுங்க, எதை வேணால் பாருங்கள், என்ன வேணால் மன உளைச்சல் ஆகிக்கிங்க. ஆனால் தேர்வுக்கு முன்னாடி மன உளைச்சல் ஆகிறதோ, யோசிக்கிறதோ, நம்ம படிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணுறதோ நம்மளை நாமே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த வேலைகளை விட்டுட்டு படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்து வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.